अस्सलाम वालेकुम वेलकम टू Shasha's கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ரெசிபிங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பெப்பர் சோயா சுக்கா தான் பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சாம்பார், ரசம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே செம்ம சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கும் செம்ம சூப்பராக இருக்கும், இட்லி தோசை கூட சூப்பராக இருக்குங்க. இப்போ வாங்க டிப்லான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 100 கிராம் அளவுக்கு மீல்மேக்கர் இருக்கு இல்லையா, அது வந்து நல்லா சுடுதண்ணில் போட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறிட்டுருக்குங்க. நல்லா கொதிக்கிற தண்ணியில் தான் இது ஊற வச்சுருந்தேன். இப்போது இதை நல்லா புழிஞ்சிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி நல்லா புழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் புழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. பாருங்கள், நல்லா புழிஞ்சிட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் புழிஞ்சிட்டு தண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ வாங்க அடுப்பக்கம் போகலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்குற எண்ணெய் வந்து கடலெண்ணெய் சேர்க்குறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும்போது அடுப்பு வந்து மீடியமில் இருக்கட்டும். இதுக்கப்புறம் வரமிளகா இருக்கு இல்லையா, அதை நான் வந்து 3 எடுத்திருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா கருவேப்பிலை இருக்கு இல்லையா, ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியணும். நான் போட்டு சோம்பு நல்லா பொரியணும், கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். இதுக்கடுத்து நம்ம சேர்க்க போகிறது வெங்காயம் சேர்க்க போகிறோம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். முடிஞ்சவங்க நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பெருசு பெருசாக கட் பண்ணாதீங்க. இதுவும் நல்லா வதங்கணும். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்திருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் இடித்து கூட சேர்த்துக்கலாங்க. இதோட பச்சை வாசனையும் நல்லா போகட்டும். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா தக்காளி சேர்க்க போகிறோம். தக்காளி வந்து 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இங்கே 2 தக்காளி இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இங்கே பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. இதுக்கப்புறம் பொடிகள்லாம் சேர்க்க போகிறோம். அதனால் அடுப்பு வந்து சிம் பண்ணிக்கோங்க. நாளைக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்திருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பொடிகள் எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். இது கரம் மசாலா எதுவுமே தேவையில்லைங்க நமக்கு. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் ஒட்டுது இல்லையா, அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் எண்ணெய் சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அதை தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ நல்லா கலந்து விடலாம். ஒரு தொக்கு மாதிரி வரணும். இதோட பொடிகளோட பச்சை வாசனையும் போயிட்டு நல்லா தொக்கு மாதிரி வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கலந்து விட்டேன். இங்கே பாருங்கள், நல்லா தொக்கு மாதிரி வந்துருச்சு இல்லையா. இப்போது இதில் நம்ம தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். நல்லா திக்கான தேங்காய் பால் எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க, மீடியமாக இருந்தாலே போதும். ஒரு 3 துண்டு தேங்காவை நான் மிக்ஸியில் அடிச்சுட்டு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். 200 ml அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். இது ரொம்ப திக்கும் இல்லை, ரொம்ப தண்ணியும் இல்லை, மீடியமாக இருக்குங்க. சேர்த்தாச்சு. இந்த தேங்காய் பால் சேர்க்குறனாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விடலாம். உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் கொஞ்சமாக பெப்பர் தூளும் சேர்க்க போகிறோம். அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதிக்குதுங்க. இப்போது நம்ம தண்ணியெலாம் புழிஞ்சு வச்சுருந்தோம்ல சோயா, அதை நம்ம சேர்க்க போகிறோம். எல்லாத்தையும் சேர்த்துடலாம். நான் பெரிய சோயா எடுத்திருக்கேன், நீங்கள் சின்ன சோயா கூட எடுத்துக்கலாங்க. சேர்த்தாச்சு. இது நல்லா கலந்து விடலாம். கலந்து விட்டாச்சு. அடுப்பு வந்து மீடியமில் தாங்க இருக்குது, ஃபுல்லாக வைக்காதீங்க. இப்போ அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அடுப்பு வந்து சிம் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும்.
நடுவில் ஒரு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நடுவில் ஒரு கிளறி விட்டேன். இப்போது சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஒரு கிரேவி மாதிரி இல்லை, ஒரு சுக்கா மாதிரி தான் வந்திருக்கு பாருங்கள். நம்ம போட்ட தேங்காய் பால் எல்லாமே வந்து இதாகிடுச்சு, இந்த சோயா வந்து இழுத்துக்குச்சு. அப்போ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். மசாலா பாருங்கள், அந்த சோயாவில் ஒட்டி தான் இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கிரேவி மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது, இந்த மாதிரி தான் இருக்கணும். அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டில் நம்ம கொஞ்சமாக மல்லி இலையை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். இதோட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் எடுத்திருக்கேன், அதை நம்ம சேர்க்க போகிறோம். நான் மிளகாத்தூளும் சேர்த்துருக்கோம், ஆனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, வெரைட்டி ரைஸ், சாதத்தோட, சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டாகவும் இருக்கும். லஞ்ச் பாக்ஸில் கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க, அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும். உங்களுக்கு பிடிச்சினா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் இந்த வீடியோ ஷேரும் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோஸும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.